வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 22/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:01, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:37 வரை, நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:26 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் நிதானம் தேவை. ஆதாயங்கள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி ஆர்வம் உண்டாகும். மிருகசிரீஷம் நிதானம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் கூடும். பணியில் கடமைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் பொருள் வரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை அனுசரித்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். கடகராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். மனதில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வருமானம் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் முன்னேற்றங்கள் ஏற்படும். பூசம் ஆதரவுகள் கூடும். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சிம்ம ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் உருவாகும். நினைத்த காரியமும் நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் வருமானம் கூடும். பூரம் ஆதரவுகள் கூடும். உத்திரம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். பணியில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் வருமானம் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் சிந்தனைகள் கூடும். ஹஸ்தம் அனுபவங்கள் அதிகமாகும். சித்திரை வருமானம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். நிதானம் தேவை. உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நிம்மதி கிடைக்கும். சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் அனுகூலமான முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். முக்கிய விஷயங்களையும் முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நிம்மதியான நாள். அனுஷம் அனுகூலங்கள் கூடும். கேட்டை ஆதரவுகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும்.
வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேலோங்கும். நிதானம் தேவை. தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நெருக்கம் உண்டாகும். பூராடம் பொருள் வரவுகள் கூடும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் நிதானம் தேவை. பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். குழப்பங்கள் தீரும். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருவோணம் பேசி சுமூகமான முடிவுகள் கிடைக்கும். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உருவாகும். வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மற்ற ஊழியர்களிடம் சில தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி லாபமான நாள். மீன ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பேச்சுக்களில் கௌரவங்கள் கூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி கௌரவங்கள் கூடும். உத்திரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.